நேர்களே, தற்போது நம்மோட அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி அவர்களும் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். முதலமைச்சர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு தமிழ்நாட்டில் எங்கேயுமே திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை இல்லை, 5 வருஷம் ஒரு மனநிறைவான ஆட்சியை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எதிர்கட்சிகளுடைய விமர்சனம்லாம் என்ன அப்படின்னா இது ஒரு டோட்டல் ஃபெயிலியரு. நீங்கள் சட்டம் ஒழுங்க பாருங்கள், தொடர்ச்சியாக கொலை, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைன்னு நடக்குது. ஒரு டிஜிபியை கூட முதல்வரால் நியமிக்க முடியல. 5 வருஷம் ஓடி போயிடுச்சு. தொடர்ச்சியாக டிஜிபி நியமிப்பதில் ஏதாவது ஒரு சுணக்கம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ சட்டம் ஒழுங்கை எப்படி சரி பண்ண முடியும்? இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, அந்த ஆசிரியர்களாக இருக்கட்டும், பல துறைகளில் போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஊரக பணியாளர்களாக இருக்கட்டும், இப்படி பல துறைகளில் அவங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்க, ஆட்சிக்கு வரும்ன்றதுக்கு முன்னாடி எங்கள்கிட்ட ஸ்டாலின் வாக்குறுதியை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை, நாங்கள் 5 வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றார். இன்னொரு சைடு எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆட்சிக்கு வந்த 5 வருஷத்தில் 5 லட்சம் கோடி கடனை ஏற்படுத்தியிருக்காங்க. இப்போ எந்த அடிப்படையில் முதலமைச்சர் நாங்கள் ஒரு மனநிறைவான ஆட்சியை கொடுத்துருக்கோம், ஒரு வளர்ச்சியை நோக்கி ஆட்சியை கொடுத்துருக்கோம்னு சொல்கிறார் அப்படிங்கிறத எல்லாருமே கேட்குறாங்க. இப்போ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகளை நிறைவு பண்ண போகிறாங்க திமுக ஆட்சி. பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருவாரியாக மக்கள் மத்தியில் இன்றைக்கி இந்த ஆட்சிக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கா, மக்களுக்கு எதிர்ப்பு இருக்கான்னு பார்த்தா இல்லை. ஏன்னா பல்வேறு நலத்திட்டங்களை இப்போ நீங்கள் அங்கொன்றும் இங்கொன்றும் குறைகள் இருக்கான்னா இருக்கு. எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க ஆன்டி இன்கம்பன்சி இல்லை அப்படிங்கிறத? சொல்கிறேன் நான் ஒன்று சொல்கிறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கூட மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா நம்ம அதுக்கு எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க, மக்கள் மத்தியில் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கனால தான் அந்த 5000 ரூபாயை முதலமைச்சர் போட்டிருக்காரு பயந்துகிட்டு. இல்லை அது சொல்ல வேண்டியது அவங்களோட தார்மீக கடமை. எதிர்கட்சி நிச்சயமாக ஆளும் கட்சி செய்கின்ற விஷயங்களை பாராட்ட முடியாது. அது எதிர்கட்சியோட வேலைகளை அவங்க சிறப்பாக செய்கிறாங்க. அதில் சார் அந்த சந்தேகம் எல்லாருக்குமே ஏற்படணும்ல. தேர்தல் இன்னொரு ஒரு வாரத்தில் தேர்தல் தேதி அறிவிக்க போகிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் எல்லார் அக்கௌண்ட்லேயும் 5000 ரூபா போடுறாரு அப்படின்னா, இந்த கோடைகால ஊக்கத்தொகையெல்லாம் இதுக்கு முன்னாடி திமுக ஆண்ட இந்த 4 வருஷத்தில் தமிழ்நாட்டில் கோடை காலமே வரலையான்னு கேட்குறாங்க. இப்போ ஏன் எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் அந்த கோடைகால ஊக்கத்தொகை? இல்லை சார், அதுதான் நான் சொல்லிட்டேனே. அது குறைகள் சொல்கிறது எதிர்கட்சியோட வேலை. அதை சொல்லாங்க, அதை தான் அவங்க செய்யணும். அவங்க பாராட்டினா அப்புறம் எதிர்கட்சி இங்கே தேவையே கிடையாது. இல்லை, அதுதான் அவங்களோட வேலை, அதை அவங்க செய்கிறாங்க. ஆனால் பயனாளிகள் என்ன சொல்கிறாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். பயனாளிகள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சந்தோஷமாக இருக்காங்க, மக்கள் ஹாப்பியாக இருக்காங்க, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அந்த 5000 ரூபான்றது சொற்ப தொகை கிடையாது, உண்மையிலே ஒரு பெரிய தொகை தான். கோடைக்கால சிறப்பு நிதி அவங்க கொடுத்துருக்காங்க. காரணம் என்ன சொன்னீங்கன்னா, இப்போ எலெக்ஷன் நேரத்தில் கொடுத்துருக்குன்னா அது அரசியல் இருக்கானா இருக்குது, அதில் நம்ம மறுக்கவே முடியாது. அவங்க என்ன தான் கோடைக்கால சிறப்பு நிதின்னு சொல்லிக்கிட்டாலும் அது அரசியல் இல்லாமல் நம்ம கடந்து போக முடியாது. ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றும் பிரச்சனை இருக்குங்கண்டி பெருவாரியாக இன்னைக்கு தமிழகம் முழுக்க இன்னைக்கு ஒரு வளர்ந்த ஒரு மாநிலமாக, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்திலும் போட்டி போடுகின்ற ஒரு மாநிலமாக, இன்னைக்கு மாணவர்கள் மத்தியிலும் சரி, இளைஞர்கள் மத்தியிலும் சரி, பெண்கள் மத்தியிலும் சரி, எல்லா இடத்திலும் ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். பிரச்சனைகள் இருக்கு, நான் அதை மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் நல்லாவே ஸ்கோர் பண்ணிக்கிறாங்க. அதோட விளைவு பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்றீங்க. அதாவது பதவி ஏற்றோடனே முதலமைச்சர் ஒரு உயர்மட்ட ஆலோசனை குழு, பொருளாதார ஆலோசனை குழுன்னு ஒன்று அமைக்கிறாரு. அதில் நோபல் பரிசு பெற்றவங்க, முன்னாள் ஆர்பிஐயோட கவர்னர், இப்படின்னு ஒரு பெரிய எல்லா இதுலேயும் இருக்கக்கூடிய ஆளுமைகள்லாம் இருக்காங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுப்பாருன்னு எதிர்பார்க்குற நேரத்தில் ஆட்சி முடிகிற 5 வருஷம் கழிச்சு 5 லட்சம் கோடி கடன், அடுத்த வருஷம் இது 10 லட்சம் கோடியை தாண்ட போகுது அப்படின்னு நிதியமைச்சரே அறிவிக்கிறார். இது என்ன வளர்ச்சியை நோக்கின? இல்லை சார், நீங்கள் இதை எதிர்கட்சிகள் சொல்லி மட்டும்தான் மக்களுக்கு தெரியணுமா? இல்லை, நீங்கள் கடனை மட்டும் பார்க்கக்கூடாது. நீங்கள் கடந்த 10 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியில் இருந்தாங்க, தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள். அப்போ என்ன வளர்ச்சி உங்களுக்கு இருந்து நீங்கள் அதை ஒப்பிட்டு பார்க்கணும். நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான வளர்ச்சியும் கொரோனாவும் இருந்தது. வளர்ச்சின்னு ஒன்று இருந்தால் கடன் குறைய தானே செய்யும், எப்படி அதிகரிக்கும்? சார் நான் என்ன கேட்குறேன்னா, வாங்கும் திறன் இருக்குது சார். நீ மத்திய அரசாங்கம் உங்களுக்கு அவங்க டிசைட் பண்ணியிருக்க அந்த பேராமீட்டரை தாண்டி இவங்க போகலை, சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வளர்ச்சி நீங்கள் பாருங்க, இந்தியா முழுக்க நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் பல்வேறு துறைகள் முதலிடம் 2ஆம் இடத்துல தான் இருக்காங்க. சொல்லியிருக்கீங்க அந்த சந்தேகத்தை சொல்லுங்க சார். நீங்கள் மணிங்க சார், நான் என்ன கேட்குறேன்னா, விஜய் ஃபர்ஸ்ட் களத்துக்கு வர சொல்லுங்க, அதுக்கப்புறம் பேசுறதெல்லாம் மற்றதெல்லாம் அப்புறம் பேசட்டும். எங்க வந்துட்டார் சொல்லுங்க. இதுக்கு 3 வருஷம் ஆச்சுங்க, கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் முடிஞ்சது, 3ஆவது வருஷத்துல இருக்காரு. எத்தனை பொதுமக்கள் சந்திப்பு செஞ்சிருக்காங்க, எத்தனை நிர்வாகிகள் கூட்டம் நடத்திருக்காங்க, எங்க மக்களை சந்திச்சிருக்காங்க, தொண்டர்களை எங்க சந்திச்சிருக்காங்க
பேசுறாங்க சொல்லுங்க பாப்போம். மக்கள் பிரச்சனை அவருக்கு என்ன தெரியும் சொல்லுங்க? ஏதாவது தெரியுமா? மக்கள் பிரச்சனை ஏதாவது தெரியுமா அவருக்கு? அவர் சொன்னதுனாலதான் வந்து அரசாங்கம் வந்து செய்யுதுன்னா அப்ப எல்லாத்தையும் விஜய் டெய்லி வந்து சொல்லுங்க, டெய்லி மக்கள் கிட்ட வந்து பேச சொல்லுங்க. இப்ப நீங்களே சொல்றீங்களா ஆற்றாமை போதாமை எல்லாம் இவ்வளவு அரசாங்கத்தோட பிரச்சனைகளுக்கு அதை தினமும் வந்து மக்கள் மத்தியில பேச சொல்லுங்க, பிரஸ் சந்திச்சு பேச சொல்லுங்க விஜய. அப்படியா அது நல்லது நடக்கட்டுமா சார்? நல்லது நடந்தா போதுமே, நமக்கு தேவை அதானே. நான் திமுக காரன் கிடையாது. அப்படி விஜய் சொல்லி மக்களுக்கு நல்லது நடந்தா, தமிழ்நாட்டுக்கு நல்லது ஃபர்ஸ்ட் ஆலாம் நான் வந்து வரவேற்கிறேன் நான். சரி, நீங்க தாவேகாவுக்கு பயந்து இதை செய்யல அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனா கடைசி கட்டத்துல தேர்தலுக்கு பயந்து தான் இதை செய்றீங்கன்றாங்களே எல்லாரும். சார் இந்தியா முழுக்க பாருங்க, இந்தியா முழுக்க எலெக்ஷனை முன்னிட்டு நலத்திட்டங்களை நிறுத்துவாங்க. இது எல்லாருக்கும் பச்சை குழந்தை கூட தெரியும் சார். நலத்திட்டங்களை நிறுத்துவாங்கன்னு சொல்றேன். ஆமா சார், குஜராத்ல எல்லா ஸ்டேட்லயும் வந்து சொல்லல சார், கடைசி நிமிஷத்துல தான் பல திட்டங்களை செயல்படுத்துறீங்கன்றாங்க சார். அப்படி ஒரே நாள்ல 1400 டெண்டர் விடுறீங்க அப்படிங்கிறாங்க சார். நான் என்ன சொல்றேன்னா இந்த விஷயத்துக்கு முதல்ல வருவோம். இப்ப நீங்க வந்து இந்த 5000 ரூபாய் போட்டு தவறுன்னு நீங்க சொல்றது, உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற அந்த ஒரு எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டுன்னு தெரியல, அதை நீங்க இழக்கிறதுக்கு இன்னும் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அப்படிதான் இதை நீங்க எடுத்துக்கணும். இல்ல சார், நீங்க கடந்த தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் வாக்குறுதியா என்ன சொன்னீங்க? மகளிருக்கு மாசம் உதவித்தொகை அப்படின்னீங்க. அப்புறம் நடுவில் அது தகுதி உள்ளவர்களுக்கு தான் அப்படின்னீங்க. திடீர்னு நிறுத்தி வச்சிங்க. இப்போ திடீர்னு எலெக்ஷன் நேரத்தில் ஒரு பல்கா ஒரு அமௌண்ட்டை தூக்கி எல்லாருக்கும் போடுறீங்க. நீங்க கொடுத்த வாக்குறுதி வேற, அதை செயல்படுத்துற விதம் வேற, அது எலெக்ஷனை நோக்கி இருக்கு அப்படின்ற. ஒரே நிமிஷம் சார். இப்போ நீங்க இந்த கடன் வந்து சொல்றீங்க தமிழகம் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க முதல்ல. இப்போ பாத்தீங்கன்னா 197 லட்சம் கோடி வந்து கடன் வந்து மத்திய அரசாங்கம் இருக்கு. ஏன்னா இது கடன் வாங்கி தான் ஆகணும், ஒரு மாநிலம் வந்து வாங்கி தான் ஆகணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வரும்போது பாத்தீங்கன்னா நீங்க வந்து கொரோனா பீரியட் முடிஞ்சு வந்தாங்க, எவ்வளவு 2.18% பொருளாதாரம் இருந்தது. ஒரு விஷயம் சொன்னீங்க, அன்னைக்கு நிதி இல்ல. அதுதான் நான் விளக்கம் தான் கேட்கிறேன். நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, அதிக கடன் ஏன் அப்படின்னா நாங்க அதிக வளர்ச்சியை கொடுக்குறோம் அப்படின்னு. அதிக வளர்ச்சினா என்ன அர்த்தம்? அதிக முதலீடு நீங்க ஈர்த்திருக்கணும். அப்ப அந்த அதிக முதலீடை நீங்க ஈர்த்தீங்கன்னா அதுக்கு தான் வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு இபிஎஸ் பேரவையில கேட்கிறார். ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்களேன் சார். நான் என்ன சொல்றேன்னா எவ்வளவு சார் இன்னைக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்குற டேட்டா, இபிஎஸ் சொல்றதை விட்டுருங்க, ஓபிஎஸ் சொல்றதை விட்டுருங்க. மத்திய அரசாங்கம் இன்னைக்கு என்ன சொல்லுது? ஜிஎஸ்டிபில வந்து 16% வந்து தமிழ்நாடு நம்பர் 1ல இருக்கு. உற்பத்தி துறையில 2ஆம் இடத்துல இருக்கு தமிழ்நாடு. இது மத்திய அரசாங்கம். பரமேஸ்வரன் சார் கிட்ட கேட்கிறேன், உங்களுடைய நிறைவு கருத்து சுருக்கமா 2 லைன். வந்து பணம் வந்து தேவை இருக்கு. இது வந்து அரசியல் வந்து கொச்சைப்படுத்துது. இதை வந்து பொது வெளியில வந்து பேசுறத வன்மையா நான் வந்து கண்டிக்கிறேன். அப்ப இதுக்கு முன்னாடி வந்து என்டிஏ கூட்டணியில தேமுதிக இருக்கும்போது அப்ப பணம் கொடுத்து தான் வாங்கினாங்கன்னு சொல்ல வராங்களா? இது வந்து தவறான ஒரு கருத்து, தவறான முன்னுதாரணம். திரு விஜயகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டின் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி. அவருக்குன்னு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, தொண்டர்கள் இருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி. அதனால வந்து அவங்க வந்து முடிவு எடுத்திருக்காங்க எந்த பக்கம் போகணும். அவங்களோட பொலிட்டிக்கல் ரைட்ஸ். அதை வந்து நீங்க எந்த பக்கம் தான் போகணும் அந்த பக்கம் தான் சொல்ல முடியாது. இல்ல பொலிட்டிக்கல் ரைட்ஸ் தான். அது தொண்டர்களுக்கு அதை ஏத்துக்கிட்டாங்களா? ஏன்னா அவங்களை எதிர்த்து அரசியலுக்குள்ள வந்து விஜயகாந்த் தெளிவா சொல்றாங்க. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. அரசியலுக்குள்ள வந்தோங்கற என்ன சொன்னாங்களோ இல்ல, எதுக்காக அரசியலுக்குள்ள வந்தோங்கற நோக்கத்தை மறந்துட்டு தேமுதிக திமுகவோட கூட்டணி வச்சிருக்கு அப்படிங்கிற ஒரே அப்படி நீங்க பாத்தீங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க லேடியா மோடியான்னு கேட்டாங்க. கடைசி வரைக்கும் உங்க கூட்டணியில வரமாட்டா. இன்னைக்கு வந்து என்டிஏ கூட்டணியில வந்து அண்ணா திமுக இருக்காங்க. அப்படி क्वेश्चन பண்ணீங்கன்னா சார் மோடியா நானா அப்படி கிடையாது. அவங்க வாக்களிக்க போறீங்க. ஜெயலலிதா இருந்தாங்க, என்டிஏ கூட்டணியில இருக்க மாட்டாங்க. விஜயகாந்துக்கு திமுகவுக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை அப்பேற்பட்டதா அந்த மாதிரியானதா? ரெண்டையும் நீங்க எப்படி ஒரே மாதிரி? அதுதான் நானும் சொல்ல வரேன். அது வந்து அவங்களோட அரசியல் நிலைப்பாடு. அப்புறம் காமேஷ் வந்து சொன்னாரு எல்லா இடத்துலயும் வந்து முதலிடம்னு சொல்லக்கூடாது. நான் என்ன கேட்கிறேன்னா தமிழகத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாநிலத்தின் ஒட்டுமொத்த உற்பத்தியில பாத்தீங்கன்னா 31.9 தமிழ்நாடு 2ஆம் இடத்துல இருக்கு. மகாராஷ்டிரா 45.1 முதலிடத்துல இருக்கு. எல்லா இடத்துலயும் சரி, மாணவர்கள் வளர்ச்சாலும் சரி, கல்வி வளர்ச்சாலும் சரி, பெண்கள் வளர்ச்சாலும் சரி, இன்னைக்கு வந்து ஆண்டர்பிரனர்கள் உருவாக்கணும் சரி, எல்லாத்தையும் தமிழகம் இன்னைக்கு தலை நிமிர்ந்து வளர்ச்சின்னு சொல்லிக்கிட்டு கடன்ல மூழ்கிக்கிட்டு இருக்கீங்க சார். உத்தரப்பிரதேசம், குஜராத் மாதிரியான மாநிலங்கள் சர்ப்ளஸ் பட்ஜெட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்க, அந்த மாநிலத்தோட வளர்ச்சி அவங்க எங்க இருக்காங்க? வேலை வாய்ப்பு எங்க இருக்காங்க? அதுதான் சார் நான் என்ன கேக்குறேன்னா குஜராத்துக்கு கொடுக்கிற நிதி எவ்வளவு மத்திய அரசாங்கம், தமிழகத்துக்கு கொடுக்கிற நிதி எவ்வளவு, நீ உங்களோட வளர்ச்சி எவ்வளவு, குஜராத்தோட வளர்ச்சி என்ன, தமிழ்நாட்டோட வளர்ச்சி எவ்வளவு? இன்னைக்கு எல்லா இடத்துலயும் குஜராத்தை விட தமிழகம் முன்னிலையில தான் இருக்கு. உற்பத்தியிலும் சரி, மனித வளத்திலும் சரி, நீங்க வந்து எல்லாத்தையும் வந்து அவங்க முன்னிலையில தான் இருக்காங்க.